சகோதரர்கள் ஒவ்வொன்னா யோசேப்புக்கு செய்ய 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 அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம இதை பாழாக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமென். ஆனா ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சகோதரர்கள் பாழாக்கவில்லை, சகோதரர்கள் அவன் வாழ்க்கையை உழுதுட்டு இருக்கிறாங்க. எந்த நிலம் உழுவப்படுதோ அந்த நிலத்துல தான் விதை வளரும். ஆமென். இந்த ஹைவேஸ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா, அப்படி மதுரை வர போனீங்கன்னா, சில ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நாட்களில் அந்த ஏரியா வழியாக போகும்போது சில நிலங்கள்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நல்லா உழுது போட்டிருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு அந்த நிலத்தில் ஒன்றுமே இல்லை, சும்மா அதை குடஞ்சி போட்டது மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதே இடத்துல இன்னொரு நாள் வந்தீங்கன்னா அதில் ஏதோ ஒன்று வளர்ந்து இருக்கும். ஆமே. சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாழாக்கிட்டோன்னு. ஆனா பரலோகத்துக்கு தெரியும், இவன் பாழாகல, இவன் பயிரிடப்படத்தக்கதாய் மாறிக்கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புறீங்க? ஆமா, எதுவும் என்னை பாழாக்க கர்த்தர் விடல, கர்த்தரினில் பயிரை வளர வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, யோசேப்பு பாழாக்கப்பட்டதை பார்க்கிறாங்க. எல்லா கண்ணுக்கு என்ன இப்ப தெரியுதுன்னா, யோசேப்பு பாழாக்கப்பட்டு விட்டான், யோசேப்பை வித்துட்டாங்க. ஆமா, யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போயிட்டா, யோசேப்பு போத்திபார் வீட்டுல மாட்டிக்கிட்டா, யோசேப்பு வாழ்க்கையில எல்லாமே அடி 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 இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பாழாக்கப்படுறதான் பார்க்குறாங்க. ஆனா யோசேப்புக்கு தெரியும், நான் பாழாகல, நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்.